அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அந்த படைத்தவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து மக்கள் மீதும் இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அதிகமான மக்கள் தங்களுடைய தேடலின் வெளிப்பாடாக இஸ்லாத்தை நோக்கி அதிகமான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவசரமான முறையில் எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் அணுகுமுறையில் வேகம் காட்டுறாங்க. எனக்கு கிடச்சிருச்சு, எங்கள் அம்மாவுக்கு உடனே கிடச்சிடணும், எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிருச்சு, எங்கள் குடும்பத்துக்கு கிடச்சிடணும், எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல எண்ணம். அந்த எண்ணம் உங்களுக்கு ஒரு 30 வயசில் கிடச்சிருக்கோம், இல்லை ஒரு 25 வயசில் கிடச்சிருக்கோம். அப்போ 25 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வந்திருக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு 40 வயசில் கூட கிடைக்குது. அப்போ அவங்க 40 வருஷம் வெயிட் பண்ணி தான் அவங்களுக்கு இஸ்லாம் கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அவங்களுக்கு ஒரு காலம் நிர்ணயிச்சிருப்பான் படைச்சவன். அதுக்காக சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. எனக்கு கிடைச்ச அந்த உடனே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பழைய மார்க்கத்தை பற்றி சில செய்திகளை கவனக்குறைவாக வாயிலிருந்து தவற விட்டுறாங்க. அதாவது குறைகளை சொல்கிறாங்க. நீ இதெல்லாம் வந்து பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் தள்ளி விடுன்னு கையில் தள்ளி விடுறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இது இருந்தால் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இப்படி எங்கேயும் மார்க்கத்தில் சொல்லப்படலை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் விலகி இருக்கணும். அப்போது உங்களுடைய உறுதி படைத்தவனால் அங்கீகரிக்கப்பட்டுடும். அடுத்து பேரண்ட்ஸுக்கு கிடைக்கணும், என் குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை தெளிவாக இருக்கணும், உங்களுடைய நடத்தை தெளிவாக இருக்கணும். இப்போ தான் நீங்கள் ரொம்ப அழகாக நடக்கணும். நீங்கள் ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுறீங்க, சில எஸ்டீமான விஷயத்தை அவங்கக்கிட்ட கொண்டு போகும்போது, ஓ இதுக்குள்ளே போனால் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க இஸ்லாத்தையே தப்பாக நினைக்கக்கூடிய அளவுக்கு சில பேருடைய அணுகுமுறைகள் தவறாக இருக்குது. உங்களுக்கு எப்படி அது சரின்னு பட்டுச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் அது சரின்னு படும். இந்த ஏகத்துவ மார்க்கம் எல்லார் உள்ளங்கள்லையுமே இது சரின்னு தான் எடுத்துக்கும். யாருமே இந்த மார்க்கத்தை வந்து புறக்கணிக்க மாட்டாங்க. என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. என் பையன் போயிட்டான், இந்த விஷயத்தை என் கணவர் எப்படி ஏற்றுப்பாரோ தெரியலையே அப்படின்னு கணவருக்கு பயப்படுவாங்க. அடுத்து தன்னை சார்ந்தவங்கள நினச்சி பயப்படுவாங்க. கட்டி கொடுத்த பெண் தன் மகளை கட்டி கொடுத்துருப்பாங்க, தம்பி போயிட்டுருப்பார் இஸ்லாத்துக்கு. கட்டி கொடுத்த பொண்ணு வந்து மருமகன் எப்படி எடுத்துப்பாரோ, மருமகன் திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரோ இப்படிங்கிற பயம்லாம் இருக்கும் பெற்றோருக்கு. இதை பற்றி எதையுமே சிந்திக்காமல் என்ன பண்ணுறது, நமக்கு கிடைச்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொம்மைகள்லாம் அகற்றுறதுல முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு நம்மளை விட்டு இன்னும் தூரத்தாக்கிடும். நமக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி அவங்களுக்கும் புரியறதுக்கு படைத்தவன்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு நம்மளுடைய நடவடிக்கைகளை வந்து அழகுபடுத்திக்கிட்டே போகணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை பேசணும். ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க அப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்க. நாங்கள் அவங்க வீட்டில் உட்காந்துருக்குறோம் ஆல்ரெடி. அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. அவங்க மகன் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவங்க அம்மா இன்னும் சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறாங்க. அவங்க எங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க, பையன்கிட்ட பேசுகிறதில்ல. ஏம்மா பெத்த பிள்ளைகிட்ட பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, எப்போ பாரு பைபிளில் உள்ள சில தவறான விஷயங்களை எடுத்து வச்சு என்கிட்ட ரொம்ப கடுமையாக பேசுகிறான், இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறான். அப்படி இஸ்லாம் சொல்லலையே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் குறித்து நம்மளுடைய உறவுகளை குறித்து அவங்கள்ட்ட பேசுங்க. இயேசுநாதர் குறித்த வந்து அற்புதங்கள் குர்ஆன் பேசுது. அந்த அற்புதத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்போது அவங்க வந்து பரவாயில்லையே, நம்மளை விட கூடுதலாக ஏதோ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் அற்புதம் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. பிறந்ததும் ஒரு அற்புதம் நிகழ்த்தினார், அது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்காது. ஏங்க நீங்கள் அந்த அற்புதத்தை மட்டும்தான் எத்தனை வயசில் அவருக்கு அற்புதம் கிடச்சிது, எத்தனை வயசில் அவர் அற்புதம் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா 34 வயசுக்கு போயிடுவாங்க. காணா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லணும், பிறந்ததுமே அவர் அற்புதம் நிகழ்த்தினாருங்க, படைச்சவனுடைய கிருபையினால் பிறந்ததும் பேசினாருன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவாங்க. இதை மாதிரி எதை சொன்னால் அவங்க மனசு வந்து அழகாகுமோ லேசாகுமோ, எதெல்லாம் இஸ்லாம் அனுமதிச்சிருக்குதோ அதை சொல்லணும். பொய் சொல்லி அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் கோபப்பட்டு அவங்கள வெறுக்கும்படியான நிகழ்ச்சியும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்போ நம்மக்கிட்ட அவங்க நெருங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். எப்படி அப்போ இத்தனை கடவுள் உருவாச்சு அப்படி யோசிப்பாங்க. அப்போ இதுவும் கடவுள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன சொன்னால் அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நல்லவர்கள் கடவுளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை பேசலாம். புத்தர் வந்து கடவுள் கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. கடவுளுக்கு எதிரானவர் அவர். கடவுள் இல்லைன்னு தான் சொன்னார். ஏன் அவர் இல்லைன்னு சொன்னார்னா, பெரியாருடைய சில சம்பவங்களை தான் புத்தரும் பேசியிருக்கிறார். இது சாதாரணம், இவ்வளோ உயிர் பலிகள் தேவையில்லையா என் பிறந்த நாளுக்கு, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு தேவையில்லையா, நானும் சராசரி மனுஷனாக வாழ்கிறேன்
அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்றாரு, சிந்திக்கிறாரு. இவன் நினச்சிக்கிட்டான் மரம் தான் அவருக்கு புத்தி கொடுத்துருச்சு போல இருக்குன்னு, மரத்தையும் கடவுளாக்கிட்டான், அவரையும் கடவுளாக்கிட்டான். இது ரெண்டுக்கும் எதிரான ஒரு புத்தர். இதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலேயே நல்லதை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களையும் சேர்த்து அவங்கள கடவுளாக்கிட்டாங்க, அவங்க சொன்ன செய்தியை விட்டுட்டாங்க. எப்படி இன்றைக்கி பெற்றவங்க மேலே பாசம் இருக்காது, சாப்பிட்டியாப்பான்னு கேட்க மாட்டான், அதெல்லாம் கேட்காது. செத்தவொன்னே என்ன பண்ணுவான், பெரிய செலவு, கோடி ரூபாய் செலவு பண்ணி இல்லை லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவங்களோட இறுதி ஊர்வலத்தை எடுக்கிறாங்க. அதனால் எவ்வளோ மக்களுக்கு இடையூறு, அதுவும் அவர் விரும்பி இருக்க மாட்டார். ஆனால் வாழ்கிற காலத்தில் எப்போ சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவர் நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த பெத்த உள்ளம் சந்தோஷப்படும் போது கடவுளுடைய பிரார்த்தனை கிடைக்கும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா அமையும். யார் பெற்றோரை நோவினை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலே வேதனை கிடைக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த உலகத்திலே அவங்க வேதனையை பார்ப்பாங்க, மறுமையிலையும் வேதனையை பார்ப்பாங்க, சோதனை இருக்கும். ஆனால் பெற்றோரை யார் சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அவங்கள கடவுளும் சந்தோஷமாக பார்க்குறாருன்னு சொல்லுது இஸ்லாம். இதை மாதிரி நல்ல அணுகுமுறையெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, செத்த உடனே அவங்களுக்கு விசேஷமான விழா நடத்துகிறாங்க. இதே மாதிரி தான் கடவுள் கொள்கையை நிறைய உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க சொன்னதை விட்டுட்டாங்க. எல்லா நல்லவர்களுமே சொன்ன செய்தி என்னென்னா இறைவன் ஒருவனே தான். அப்படி கொஞ்சம் இறைவன் சொல்லலைன்னா அது ஒரு சூப்பர் பவர், ஒரு சுப்பீரியர் பவர், ஒரு வெளிச்சம், இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி சொன்னவங்க தான் எல்லாருமே. வள்ளலார்லாம் ரொம்ப ஆன்மீகவாதியாக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதை தான் சொன்னார், எதுவுமே கிடையாது, அந்த ஒரு வெளிச்சம் தான் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அவருக்கும் எல்லா வழிபாடும் நடக்குது, யாரையுமே விட்டு வைக்கல நம்ம சமுதாயம். இதையெல்லாம் அவங்கக்கிட்ட அழகாக பேசலாம். ஏமா பாருமா, அவர் வாழ்ந்த காலத்தில் இதை தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் இல்லை, அவர் வாழ்ந்ததுக்கு பின்னாடி அவர் எதை மறுத்தாரோ அதே அவருக்கு இன்றைக்கி வழிபாடாக செய்யப்படுது அப்படின்னு எல்லாரை பற்றியும் பேசலாம். நம்ம அதிகமாக பேசும்போது சொல்லுவோம் சாய்பாபா குறித்து. சாய்பாபா சொன்னது என்ன, இப்படி எந்த பொருட்களையும் மீது நீங்கள் வீண் விரயம் பண்ணாதீங்க, உண்ணக்கூடிய பொருளை. எவ்வளோ பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் பசியோடு இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு பசியார கொடுங்க, யாரும் கோச்சிக்க மாட்டாங்கன்னு தெளிவாக சொன்னார். இன்றைக்கி அவர் தலையில் கொண்டு போய் உட்கார வச்சு அவருக்கு ஒரு ஆலயம் கட்டி, இப்போ இதெல்லாம் நம்ம வாழ்ந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். சொன்னால் நம்ம தாயோ தந்தையோ புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க காலத்தில் இந்த கோயில் கிடையாது. சாய்பாபாவுடைய கோயில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி அவர் இல்லாத தெருவே கிடையாது, அப்படி ஆகிடுச்சு. எல்லோரும் பிஸ்னஸ் ஆக்கிட்டான். ஏம்மா நம்ம போடக்கூடிய காசு எங்கேம்மா போகுது, சாய்பாபா எடுக்க போகிறதில்ல, யாரும் ஒருத்தர் சாப்பிட்றாமா, வேண்டாமா, நமக்கு நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க, போடக்கூடிய சட்டை இல்லாமல் இருக்கிறாங்க, போடக்கூடிய செருப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி செருப்பு வாங்கி கொடுத்தா நிச்சயமாக கடவுள் சந்தோஷப்படுவார். இப்படி நம்ம அவங்கக்கிட்ட அழகிய முறையில் அணுகும்பொழுது தான் நம்ம மேலே இஸ்லாத்துக்கு நேற்று வரைக்கும் தம்பி இப்படி இல்லையே, வேறு மாதிரி இருந்தான், இன்றைக்கி நேற்று வரைக்கும் கோபப்பட்டான், இன்றைக்கி அழகாக பேசுகிறான், அப்போ அவங்க சிந்திப்பாங்க. அப்போ எதையோ கையில் எடுத்துருக்கிறான், அது நல்லதாக தான் இருக்குது, அதனால தான் அவன் இப்படி அழகான முறையில் நம்மகிட்ட அணுகிறான்ற எண்ணம் அவங்கள பதிவு செஞ்சுட்டாலே இஸ்லாம் தானாக அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும். நம்ம பெருசாக பிடிச்சி கையை பிடிச்சி குரானை திணிச்சு இதை படின்னு கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பல மக்களுக்கு இன்றைக்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பும் நேரமும் இல்லை. சீரியல் பார்ப்பாங்க, சமையல் பண்ணுவாங்க, இதுதான் சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்கள அப்படி கொண்டு போய் வச்சுட்டான். இவன் சிந்திச்சானா இந்த இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி இப்போ இயற்கைகளை பற்றி சிந்திக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் பறந்துரு விமான நிலையத்தை காலத்துக்கும் அரசாங்கம் கட்ட முடியாது. அப்போ எல்லாருடைய கவனத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது சொருகணும்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு சாராய கடையும் பெண்களுக்கு டிவியும் கொடுத்து அப்படியே மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறான். நம்ம கூட அதாவது ஏகத்துவம் பேசக்கூடிய நம்மள்கிட்ட கூட ஒரு சில விஷயங்களில் இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களில் தான் நம்மளும் மூழ்கி கிடக்கிறோம். இதை மாதிரி பயானுக்கு வந்தால் வேணால் பயானை பார்ப்போம், குரானை பார்ப்போம். அப்படி இல்லைனா நம்மளும் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வகையில் செய்தி எடுத்து வேதத்தை எடுப்பு தவறான விஷயங்களில் மொபைலில் பார்க்குறது, இப்படி தான் இருக்கும். மனிதர்கள் பலகீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த பலகீனத்தை விட்டு பலத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நடவடிக்கை அழகாக இருக்கணும். அப்போ நிச்சயமாக நம்ம வீட்டில் உள்ளவங்களும் இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க, சுற்றி இருக்கக்கூடியவங்களும் வருவாங்க. இன்னொரு விஷயம், வந்ததுமே அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, நான் போய் இதை மக்கள்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், இவனை மாதிரி தான் நானும் சொல்லணும் போல இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு சில பேர் ஒதுங்கிடுறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் போட்டு வலுக்கட்டாயமே யாருக்கும் சொல்லணும்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. அழகிய முறையில் சொல்லுங்கள், அழகாக சொல்லுங்கள், நிர்பந்திக்காதீங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ நிர்பந்திக்காத நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போட்ட அணுகுமுறை தான் நிர்பந்திக்காத நிலை. ரசூலுல்லாஹ் வேதத்தை சொல்லும் போதே எடுத்ததுமே தன்னை நபின்னு சொல்லும் போதே கூட எப்படி கொண்டு போகிறாங்க, எல்லோரும் வாங்கன்னு அழைக்கிறாங்க. அழைச்சதுக்கு பின்னாடி வேற ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. என்ன தன்னை பற்றி உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்மளை தாக்குறதுக்கு வருதுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. அவங்கள ஒரு மனநிலைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் நபியாக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அதில் ஏற்றுக்கிட்டவங்க இருக்கிறாங்க, புறக்கணிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம அணுகுமுறை இருக்கணும். நான் நினச்சி யாருக்கும் கொடுத்துருவேங்கிற அடிப்படையில் நம்மளுடைய அணுகுமுறை இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கிறிஸ்துவ சகோதரியை சொன்னேன், அந்த மாதிரி தான். அவங்க என் பையன் ரொம்ப கடுமையாக அணுகிறான்பா, ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறான் பைபிள் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க. முஸ்லீம்களோ முஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களோ கூட குரானில் இல்லாத நேசத்தை
அவங்க அதிகமாக அவங்க எதை வேதம் நம்புகிறாங்களோ அதில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி வழிகாட்டப்பட்டிருக்கு. இதயத்தோடு தான் அணைச்சி வச்சுப்பாங்க. எப்போவுமே அவங்க கையில் அதை இல்லாமல் பார்க்கவே முடியாது. எந்த வாகனத்தில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, எடுத்து அணைச்சி வச்சுக்கிறாங்க. அப்படி உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம அதுக்கு எதிராக பேசக்கூடாது. அது ஏதோ சிலரால் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கு, இல்லைன்றதுக்கு இல்லை, அதில் தவறு இருக்குது. ஏன்னா இறைவன் கொடுத்த அடிப்படையில் அந்த வேதம் இல்லை. இறைவன் அதுக்கு கேரண்டி கொடுக்கல, பாதுகாத்திருக்கிறேன்னு கேரண்டி கொடுக்கல, இதுக்கு கேரண்டி கொடுத்துருக்குறான். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்மளும் அணுகணும். கேரண்டி இல்லாத ஒரு விஷயம், யாரோ சொன்ன விஷயத்த அவங்க ஆனால் இது சரியாக அப்படியே இருக்குதுன்னு நினச்சி நம்புகிறாங்க. அதை போய் நம்ம குறைகளை சுட்டி காட்டாமல் நம்ம அணுகுமுறையை அழகாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம இந்த வேகத்துவத்தை சொல்கிறது மிக இலகு. அதே நேரத்தில் அவங்களுக்கு போய் இதாயத்து கிடைக்கும், அப்படிப்பட்ட அந்த நேர்வழி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை படைத்த இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.